அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்திடம் மீண்டும் செல்லும் உத்தேசமில்லை, அரசாங்கம் அறிவிப்பு. போக்குவரத்து அபராத மோசடி தொடர்பாக பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. மக்களின் வங்கிக் கணக்குகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, போலீசார் விடுத்துள்ள அவசர அறிவிப்பு. கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. புதிய ஓய்வூதிய திட்டங்களை அறிமுகம் செய்யும் அரசாங்கம். மூடிய சூட்கேஸுக்குள் சிக்கிய மர்மம், 14 சீன நாட்டவர்கள் கைது. தென்னிலங்கையில் துப்பாக்கி சூடு, அடுத்தடுத்து சிக்கிய வாகனங்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். டெங்குவினால் இதுவரை 17 பேர் உயிரிழப்பு. காற்றாலை திட்டத்திற்கு எதிராக பூநகரியில் வெடித்த போராட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். மீண்டும் சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவி கோரும் உத்தேசம் அரசாங்கத்திடம் இல்லை என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. நேற்று இரவு தனியார் தொலைக்காட்சியொன்றில் ஒளிபரப்பப்பட்ட அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவான கடன் வசதி திட்டத்தின் கீழான கடன் வசதிகள் விரைவில் முடிவடைய உள்ளன. எனினும் தற்போதைய அரசாங்கம் மீண்டும் சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவி கோரும் என எதிர்பார்க்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ, சர்வதேச நாணய நிதியத்துடனான தொடர்ச்சியான ஒத்துழைப்பு நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மைக்கு பெருமுந்துதலாக அமையும் என்று வலியுறுத்தியுள்ளார். சமீப நாட்களாக மோசடி கும்பல் ஒன்று போலீஸ் திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான அபராத மோசடியொன்றை அரங்கேற்றி வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை போலீஸ் ஊடக பிரிவினால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கை அறிக்கையில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சிசிடிவி காட்சிகளின் மூலம் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவித்து போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் சாரதிகளுக்கு பல போலி தொலைபேசி எண்களிலிருந்து குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் அனுப்பப்படுகின்றன. குறித்த செய்தியை வாசித்த பிறகு சம்பந்தப்பட்ட விதிமீறல்களுக்கான அபராதத்தை செலுத்துவதற்காக https://cju.gc/lk என்ற போலி இணையதளத்திற்கு செல்லுமாறு குறுஞ்செய்தியை பெற்றவர் அறிவுறுத்துகின்றார். அபராதத்தை செலுத்துவதற்காக குறித்த இணையதளத்தில் உள்நுழைய வைத்து மோசடிக்காரர்கள் அந்த நபரின் கடன் அட்டை விவரங்களையும் வங்கிக் கணக்கு தொடர்பான பிற தகவல்களையும் நுணுக்கமாக பெற்றுக்கொள்கின்றனர் என்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. மேற்கட்ட இணையதளம் பணம் செலுத்தும் வசதிக்காக கோபே இணையதளத்தைப் போலவே உருவாக்கப்பட்டுள்ளது என்றும், இது பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நோக்குடன் உருவாக்கப்பட்ட முற்றிலும் போலி இணையதளம் என்றும் போலீசார் கூறுகின்றனர். இது இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் நற்பெயருக்கும் மக்கள் நம்பிக்கைக்கும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் அவதானிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலி குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ள இணைப்புகளை அணுகுவதை தவிர்க்குமாறும், போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டதாக கூறி கிடைக்கப்பெறும் இதுபோன்ற செய்திகள் குறித்து மிகவும் கவனமாக இருக்குமாறும் இலங்கை போலீஸ் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ஒரு போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்ட பிறகு அது தொடர்பில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரால் அறிவிக்கப்பட்ட பின்னர் கோபே செயலியிலிருந்து அபராத சீட்டை பெற்ற பின்னரே அதற்கான அபராதத்தை செலுத்த வேண்டும் என்றும் இலங்கை போலீஸ் ஊடக பிரிவின் அறிக்கையில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மக்களின் வங்கிக் கணக்குகளை சூறையாடும் மோசடி குறித்து பொதுமக்களுக்கு போலீசார் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். +63692161720 என்ற தொலைபேசி இலக்கத்திலிருந்து வரும் போலி குறுஞ்செய்திகள் குறித்து அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த இலக்கத்திலிருந்து வரும் குறுஞ்செய்திகள் மூலம் மோசடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அடையாளம் தெரியாத நபர்களிடமிருந்து வரும் குறுஞ்செய்திகளில் உள்ள இணைப்புகளை அழுத்த அல்லது வங்கி விவரங்களை வழங்குவதையும் முற்றாக தவிர்க்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். அண்மை காலமாக பல வங்கிகளை போன்று போலியான இணையதளங்களை உருவாக்கி பண மோசடிகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக ஸ்லாபம் வரையான கடற்பரப்புகளும், மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களுக்காக இன்று பிற்பகல் 2 மணி முதல் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது.
அந்த அறிவிப்பில் புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என்பதுடன் அதன் வேகம் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள 5 மில்லியன் முறைசாரா துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சுமார் 6 மில்லியன் ஊழியர்களில் குறைந்தபட்சம் 5 மில்லியன் ஊழியர்களையாவது இலங்கை சமூக பாதுகாப்பு சபையின் ஓய்வூதிய திட்டத்திற்குள் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச தெரிவித்துள்ளார். அரசு துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதிய உரிமைகளும், தனியார் துறை ஊழியர்களுக்கு ஊழியர் சேமலாப நிதி நன்மைகளும் மற்றும் விவசாயிகளுக்கு விவசாய ஓய்வூதிய திட்டமும் நடைமுறையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தரப்பினரை தவிர சுமார் 6 மில்லியன் மக்கள் முறைசாரா வேலைவாய்ப்புகளில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை சமூக பாதுகாப்பு சபை அவர்களில் சுமார் 3 மில்லியன் பேரை ஏற்கனவே இதில் பதிவு செய்துள்ளது. எனினும் தற்போது சுமார் 1.6 மில்லியன் உறுப்பினர்கள் மட்டுமே முறையாக பங்களிப்பு பணத்தை செலுத்தி வருகின்றனர். எமது திட்டம் இந்த ஓய்வூதிய காப்புறுதியை குறைந்தபட்சம் 5 மில்லியன் முறைசாரா துறை ஊழியர்களுக்காவது விரிவுபடுத்துவதாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க வானூர்தி நிலையத்தில் 27 லட்சம் ரூபாய் பெறுமதியான பெருந்தொகையான வெளிநாட்டு சிகரெட்களை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற 14 சீன நாட்டவர்கள் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் இலங்கை வந்தடைந்துள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்களின் பயணப்பொதிகளை சுங்க அதிகாரிகள் சோதனையிட்ட போதே 14 பயணப்பொதிகளுக்குள் மிகவும் நுணுக்கமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. இதன்போது சீனாவில் தயாரிக்கப்பட்ட 691 கார்டன் சிகரெட்கள் சுங்க அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் மொத்தம் 1,38,200 சிகரெட் துண்டுகள் காணப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட சிகரெட் தொகையின் மொத்த பெறுமதி 27 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 14 சீன பிரஜைகளிடமும் கட்டுநாயக்க வானூர்தி நிலைய சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். களுத்துறை வெட்டுமகட பகுதியில் வர்த்தகர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இன்று காலை களுத்துறை வெட்டுமகட பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. தெற்கு களுத்துறை வெட்டுமகடை பள்ளிவாசல் வீதி பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்திருந்தார். கார் ஒன்றில் வந்த குழுவினால் மோட்டார் சைக்கிள் ஒன்றை இலக்கு வைத்தே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் களுத்துறையில் உள்ள நாகொட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்பு உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் அப்பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் என்றும் கூறப்படுகின்றது. இதேவேளை துப்பாக்கி சூடு நடத்தியவரை கைது செய்வதற்கான விசாரணையை 3 போலீஸ் குழுக்கள் தொடங்கியுள்ளதாக உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு வாகனமும் களுத்துறை மத்துகம பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தில் இதுவரை டெங்கு நோயினால் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினர் சமூக மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி இவ்வாண்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 32,071 பதிவாகியுள்ளது. இதன்படி டெங்கு பரவும் அபாயம் அதிகமுள்ள பகுதிகளில் ஜூன் 8, 9 மற்றும் 10 ஆகிய திகதிகளில் இந்த டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்த டெங்கு ஒழிப்பு திட்டம் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, காலி, கண்டி, ரத்தினபுரி, கேகாலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் கல்முனை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவிலும் செயல்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூநகரி கிராஞ்சி பகுதியில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து முன்னெடுக்கப்படுகின்ற கனிம மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்களுக்கு எதிராக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. அப்பகுதி கிராம மக்கள் மற்றும் பொது அமைப்புகளால் இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் இலங்கையில் காற்றாலை, கனிம மணல் அகழ்வு போன்ற திட்டங்களினால் மக்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் மண்வளம் அபகரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த செயற்பாடு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. கடந்த கால அரசாங்கங்கள் செய்ததையே இந்த அரசாங்கமும் செய்கின்றது.
கடந்த கால அரசாங்கங்கள் இனங்கண்ட இடங்களில்தான் கனிம மண் அகழ்வு, காற்றாலை திட்டம் போன்றவற்றை இந்த அரசாங்கமும் முன்னெடுத்து செல்கின்றது. இவ்வாறான திட்டங்களினால் மக்கள் வெகுவாக பாதிப்படைகின்றனர். இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் குடியேற்றத்தையும் பாதிக்காத வகையில் அமைய வேண்டும். ஆனால் இங்கு அவ்வாறு இல்லை. கிட்டத்தட்ட கிராஞ்சி பகுதியில் 8000 தென்னம்பிள்ளைகள் அழித்து ஒரு அபிவிருத்தி நடக்கின்றது. அவ்வாறான ஒரு அபிவிருத்தி எமக்கு தேவையில்லை. கிராஞ்சி மக்கள் தென்னம்பிள்ளைகளை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறே 2000 குடும்பங்கள் தென்னம்பிள்ளைகளை வாழ்வாதாரமாக நம்பி அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கையில் அரசு அவற்றை அழித்து இவ்வாறானதொரு அபிவிருத்தியை கொண்டு வருவதை நாம் ஏற்க மாட்டோம். மக்களினுடைய வளம், நிலம் சுரண்டப்படுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இவ்வாறான செயற்பாடுகளையும் நமது கிராமத்தினுடைய வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் பேணி பாதுகாக்கும் முகமாகவே இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது என மேலும் தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் அரசியல்வாதிகள், மத தலைவர்கள், பிரதேச மக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.